ஜனங்கள். அப்படின்னா அவங்களுக்கு அதை கேட்கறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. God sees that heart. தேவன் இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து பாருங்களேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 51வது வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் வெறுத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும், நல்லா பாருங்க எவ்வளவு தெளிவா வேதத்துல ஒரு வசனம் என்ன பண்ணிருக்குது இருக்குது. ஸ்பெசிபிக்கா உன் காது என்ன பண்ணப்படல, விருத்த சேதனம் செய்யப்படலை. உன் காதுல ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் போயிருந்து அப்படின்னு சொன்னால் நீ தேவன் சொன்ன காரியங்களை கண்டிப்பாக மாறாம தவறாம அதன்படி செஞ்சிருப்ப. இல்ல என் காது விருத்த செய்யப்படல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில உனக்கு தேவன் என்ன சொல்றாருன்றதும் உள்ள போல, அடுத்தது இருதயமும் விருத்த சேதனம் செய்யப்படல. இதுதான் காரணம். நம்ம அநேக நேரத்துல நினைச்சுக்கிறது, நாமெல்லாம் சில காரியங்களை செய்யாம இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு சாதிச்சிட்டோம், இல்ல இதனால நம்மளுக்கு இந்த விளைவுகள் வந்துடும், நன்மைகள் வந்துடும் அப்படின்னு நினைச்சு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஞானத்தினால செய்யாம இருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவரே நம்ம துக்கப்படுத்துறோன்றது நம்ம என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறது கிடையாது. இங்க பலிபீடத்துல இருந்து வருகிறதான ஒரு வார்த்தையும் தேவன் யாருக்கு பேசுறாரு, ஐயாக்கு பேசல. ஐயாவை கொண்டு உங்ககிட்ட என்ன பண்ணி இருக்கிறாரு, பேசின்னு இருக்கிறாரு. ஐயா தப்பு பண்ணும் போது அதே வசனம் திருப்பி என்ன பண்ணும், ஐயாக்கு வரும், பேசும். ஏன் அப்படின்னு சொன்னா எடுத்தது 100% ஞாபகத்துல என்ன பண்ணின்னு இருக்கும். சோ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தேவன் வசனங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம காதல விருத்த சேதனம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடாதபடிக்கு நாம செய்கிற காரியங்களை இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாம செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த இருதயத்தை தேவன் என்ன பண்றாரு, கடின இருதயம்னு மென்ஷன் பண்ணிருக்காரு பைபிள்ல. So that is the second heart. இது இரண்டாவது இருதயம். So we'll go to the third one. மூன்றாவது இருதயம் பாருங்க. Impenetrable heart. ஊடுருவ முடியாத ஒரு இருதயம். The hard heart is an impenetrable heart. அந்த இருதயத்துக்குள்ளாக எந்த காரியமும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இருதயம். நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல நம்ம பேசுறது ஒருத்தர் மண்டையில ஏறல அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றது என்னது, இது என்னது, வேஸ்ட். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவோம். ஏன் எதுவுமே அந்த இருதயத்தை என்ன பண்ணல, தொலைக்கவே இல்லை. ஸோ இப்படிப்பட்டதான சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருப்போம், சந்திச்சிருப்போம், சந்திக்க நேரிட்டு இருப்போம். சந்திக்கல அப்படின்னு சொன்னால் சந்திப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ தேவன் எதிர்பார்க்கிறதான இருதயம் என்ன மாதிரி இருதயம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை வரும்போது உன்னுடைய இருதயம் என்ன பண்ணப்படணும், தொலைக்கப்படணும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை வரும்போது நம்ம இருதயம் எதுமா மென்மையான இருதயமா இருக்குது அப்படின்னு சொன்னா சுருக்குன்னு நெஞ்சில் என்ன பண்ணோம், குத்தும். எத்தனை பேர் குத்தி இருக்குது அந்த மாதிரி? எனக்கு குத்தி இருக்கு. நான் வசனம் படிக்கும் போதே குத்திடும். வீட்டில் உட்காந்து பைபிள் எடுத்து படிக்கும் போது என்ன பண்ணும், இருதயம் குத்தும். ஸோ அப்படின்னா என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமா இருக்குது, மென்மையுள்ள இருதயமா இருக்கிறதுனால தான் எனக்கு அது என்ன பண்ணுது, உள்ள இறங்குது. ஊசி மாதிரி என்ன பண்ணுது, இறங்குது. இப்போ அந்த மென்மையான இருதயம் எல்லாம் கடினமான இருதயம் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கிறதான இருதயம் என்ன மாதிரி இருதயம் சொன்னா இம்பெனிட்ரபிள் ஹார்ட், தொலைக்க கூடாத ஒரு இருதயமா இருக்குது. அந்த நேரத்துல வேதவசனம் போனாலும் இருதயம் என்ன பண்ணாது, தொலைக்கப்படாது. தப்புன்னு என்ன பண்ணாது தெரியாது. அந்த வசனம் வாசிக்கும் போது அது தொலைக்காது சில நேரத்துல. ஆனா அந்த வசனம் உனக்கு தான் வந்துன்னு இருக்கும். என்ன பண்ணாது, இருதயத்துல சுருக்கும் குத்தாது. அப்படின்னா என்ன ஆயிட்டு இருக்குது, இருதயம் தொலைக்க கூடாத படிக்கு கடினமாயிட்டு இருக்கு. So this is a heart that we are not supposed to have. இந்த மாதிரியான இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பிசாசானவன் என்ன பண்ணிடுறானா, இருதயத்துல இருந்து எடுத்து போட்ட உடனே திருப்பி வசனம் வெளியில இருந்து உள்ள வரும்போது என்ன பண்ண முடியல. ஏன்னா அது வந்து கல்லா என்ன பண்ணிட்டு இருக்குது, நம்ம இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்குது, மாறிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நாம எது எதிர்பார்த்தாலும் என்ன பண்ண போறது, நமக்கு இப்போ இப்படிப்பட்டதான ஒரு இருதயம் வச்சுருக்கோம். தேவனுக்கு ஆண்டவரே
நான் செஞ்ச பாவங்களை மன்னியும், எனக்கு இது தாருங்கள், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? முகத்தை பார்க்கல ஐயா, எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. இப்ப இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லேயர் தெரியுது. என்ன தெரியுது? கடினமான இருதயம் வச்சுருக்கிறான் பையன். அடுத்தது செகண்ட் லேயர் ஸ்கேன் பண்றாரு. செகண்ட் லேயர் ஸ்கேன் பண்ணும்போது ஆஹா, இது ஆல்ரெடி வசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? எடுத்து வெளியில போட்டு இருக்குது. இது தொலைக்கப்பட முடியாத ஒரு இது இருதயத்துல ஒரு லேயர் என்ன பண்ணிட்டு இருக்குது? வச்சுன்னு இருக்குது. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா என்ன ஆயிடும்? தேவனுடைய காரியங்கள் வெளில போயிடும். அவ்வளவுதான். சோ இப்படிப்பட்டதான இருதயம் நம்மளுக்கு தேவையா? இப்படிப்பட்டதான இருதயம் எனக்கு தேவையில்லையான்னு சொல்றவங்க வழியில சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம வச்சுன்னு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு சிகரெட் பிடிக்க என்ன இல்லை, விருப்பம் இல்ல. அப்ப ஏன் கத்தியா பாக்கெட்ல வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு என்னது ஃபீலிங். அது இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிறேன், நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இருதயம். உண்மையாலேயே யோசிச்சு பாருங்க, அது வச்சிருக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியமா, தேவனுக்கு பிரிய இல்லாத காரியமா? ஏன்னா நீ உடனே தான் அதை என்ன பண்ணிருக்கிற, நிறுத்தி இருக்கிற. தேவன் இடத்துல நீ என்ன பண்ணிட்ட, ஒப்பு கொடுத்துட்ட. சும்மா வச்சுருக்கிறன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா நீ உடனோன்னு எடுத்து போட்டதை திருப்பி என்ன பண்ணின்னு இருக்கிற, உள்ள வச்சுன்னு இருக்கு. ஆனா நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தேவன் எதை பார்க்கிறவரா இருக்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு. இருதயம் கிறுக்கும் கேடு உள்ளதுமா இருக்குதுன்னு என்ன பண்ணிருக்கிறாரு? ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்பெசிபிக் ஆண்டவர் இதை பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இருதயம் ஒரே நிலையில என்ன பண்ணாது, நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருதயம் என்ன பண்ணினே இருக்கோம், மாறினே இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது, ஒரு கஷ்ட சூழ்நிலை வருதுன்னா கை ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம்? சிகரெட்டுக்கு என்ன பண்ணோம்? ஒரு பழமொழி கூட சொல்லுவார் அப்பா, புண்பட்ட மனதை புகை போட்டு என்ன பண்ணாராம் ஒருத்தர். யோசிச்சுக்கினேன், அட பாவமே, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் சிகரெட் குடிச்சிட்டு சொல்றது யாருக்கு தகாது? ஆண்டவருக்கே தகாது. ஸோ அப்போ நமக்கு இருதயம் எப்படிப்பட்டது இருதயமா இருக்கணும்னா, வேத வசனம் வருது அப்படின்னு சொன்னால் உங்க இருதயம் தொலைக்கப்படுகிற ஒரு இருதயமா என்ன பண்ணணும், இருக்கணும். சரி, நெக்ஸ்ட் இஸ் the heart is a difficult heart to break. உடைக்க கடினமான ஒரு இருதயமாய் இருக்கிறது. என்னது? உடைக்க கல் மனசு, கல் நெஞ்சக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? சரி, அப்படி கேட்கறது பதில் இன்னொரு இது கேட்கிறேன். எத்தனை பேரு கல் நெஞ்சக்காரின் பேர் வாங்கியிருக்கீங்க? என்ன சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர், என்னது கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்ன அர்த்தம்? எதுவுமே நம்ம இருதயத்தை என்ன பண்ணாது, உடைக்காது. உண்மையிலே அப்படிப்பட்டவர்கள் இங்க இருக்கிறீங்களான்னு கேட்டா, நான் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, பார்த்தது இல்லை. எல்லாருடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயம் தான், உடைக்கப்பட்டுரும் ஈஸியா. கரெக்டா? எத்தனை பேருக்கு இருதயம் சீக்கிரம் உடைஞ்சிடும்? ஓகேவா? நம்மளுக்கு எதாவது கல் நெஞ்சமா இருக்கும். எப்போனா உடைக்கப்படாத நேரம்லாம் என்ன ஆயிடும், இப்போ அது உடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். என்ன ட்ரை பண்ணணும்? இவங்க இருதயத்தை எப்படி உடைக்கலாம், எப்படி சொன்னா இவங்க இருதயம் பண்றோமா இல்லையா, உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ யாரு இருதயம் கல் இருதயம், யாரு இருதயம் மென்மையான இருதயம்? உடைக்கிறவங்களுடைய இருதயம் கல்லான இருதயம், உடைக்கப்படுகிறவங்களுடைய இருதயம் மென்மையான இருதயம். நல்லா யோசிச்சுங்க. நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கெல்லாம் கல் இருதயம் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணோம், இப்போ யாரெல்லாம் இதை உடைச்சு ட்ரை பண்ணியிருக்கிறோமோ, உடைச்சிருக்கிறோமோ, அவங்கெல்லாம் எந்த இருதயம் படைத்தவர்கள்? ஸோ இப்போ இந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உடைக்கிறவங்களோட இருதயம் என்னவா மாறுது, கடினமா மாறுது. உடைக்கப்படுறவங்களுடைய இருதயம் மென்மையா மாறுது. யார் பரலோக ராஜ்யத்தை சுகந்து கொள்வாங்க? யாரும் உண்டு
இருதயம் பரலோக ராஜ்யத்தை சுகந்துரும். நாம நல்லது யோசிக்க போய் நாம உடைக்க போனோம் பாரு, நம்ம இருதயம் நரகத்துக்கு. அல்லேலூயா. ஐயா அப்போ உடைக்கவே கூடாதா ஐயா? அடுத்த கேள்வி டப்புன்னு வரும், உடைக்கவே கூடாதா? இருதயங்களை உடைப்பது யாரு? யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு கேட்டால் யாருக்குதான்? கர்த்தருக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. இதை நாம என்னைக்குமே புரிஞ்சு கொள்றதே இல்ல. But God very specifically says, ஆனால் தேவன் தெளிவாக வெளிப்படுத்துகிறார், the heart is the living temple of the Holy Spirit. இருதயம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது. அதை உடைக்கிறதுக்கும் அதை கட்டுறதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும் யாருக்கு தான் உரிமை உண்டு? யாருக்கு தான் உரிமை உண்டு? கர்த்தருக்கு மாத்திரம் தான் உரிமை உண்டு. அல்லேலூயா. எந்த மனுஷன் அதை உடைக்க ட்ரை பண்ணாலும் அவனுக்கு கடின இருதயம். எந்த மனுஷன் தேவன் உன்னுடைய இருதயத்தை உடைக்கும் பொழுது அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கும் என்னதான்? கடின இருதயம். இப்ப தேவன் உடைக்கும் போது இருதயத்தை உடைக்காம நம்ம கடினமா வச்சிருக்கிறோமானா அதுதான் நம்மளுக்கு என்னது? உண்மையானியே கடின இருதயம், பிரச்சனைக்குரியதான ஒரு இருதயம். தானியேல் 5:20 வாசிப்போம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமா மாறிச்சா? மேட்டிமையாகி கர்ப்பத்தினாலே கடினமாயிற்று. ஸோ அப்போ நம்ம எப்பயுமே ஒருத்தருடைய இருதயத்தை உடைக்க போகும்பொழுது நமக்கு ஃபர்ஸ்ட் வருகிறதான காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்க தெளிவா போட்டிருக்காது வசனம். மேட்டிமை. நான் சொல்றது என்ன பண்ணும்? நடக்கணும், நிறைவேறணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? அங்க போய் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். Heart that is difficult to break. இருதயம் உடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது there is a problem there. அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது என்பது என்று அர்த்தம். தேவனை பொறுத்த வரைக்கும் உங்க இருதயம் உடைக்கப்படாத நாள் வரைக்கும் தேவனால் உங்க இருதயத்தில் என்ன பண்ண முடியாது? வாசம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்க இருதயத்தில் நீங்க எதை யோசிச்சு வச்சிருப்பீங்கன்னா, உங்க சொந்த சித்தமும் உங்கள் செயல்பாடுகளும் பாவமும் உங்க இருதயத்தில் என்ன பண்ணின்னு இருக்கும்? ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிற வேலையில நீங்கள் அந்த பாவத்தோடு சேர்ந்து உலகத்தை ஆளுகை கொண்டு செஞ்சிருக்கிற வேலையில தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ளாய் என்ன பண்ண முடியாது? வர முடியாது, வாசம் செய்ய முடியாது. ஒரு புது சிருஷ்டியாகவும் உங்களை என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியவே முடியாது. ஒரு குயவனை நீங்க எடுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், உடைக்கப்படாத ஒரு மண் எடுத்து அவனை நீங்க அப்படியே நீங்க ஒரு பானை செய்யப்பா அப்படின்னு சொன்னால் அவனால என்ன பண்ண முடியாது? எக்காலத்திலும் ஒரு பானையை உடைக்கப்படாத மண்ணின் இடத்துல இருந்து எதிர்பார்க்க முடியாது. அவர் செய்கிறதான முதல் காரியம் அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணி தான் ஆகணும்? உடைக்கணும். வேற வழியே கிடையாது. கட்டியா இருக்கிற மண்ணை துண்டு துண்டா என்ன பண்ணி ஆகணும்? தூள் தூளா உடைச்சே ஆகணும். அதுக்கப்புறமா தான் ஒரு கோயவன் அந்த பானையை அவருக்கு எப்படி வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி அவரால் என்ன பண்ண முடியும்? வணைய முடியும். This is exactly how God works. இப்படிதான் தேவன் செய்கிற காரியமாய் இருக்கிறது. Yes, God has chosen you. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். And God wants you in his kingdom. தேவன் உங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு வேண்டும் என்று அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். But God has given you a soft heart. Instead of that, you made your heart hard. தேவன் உங்களுக்கு ஒரு மென்மையான இருதயத்தை கொடுத்திருந்தாலும் ஆனால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். It's because of your pride you make your heart hard, which is unbreakable by God. உங்களுடைய இருதயம் பெருமை நிமித்தம் அந்த இருதயம் கடினமாகிறது. அதன் நிமித்தம் அந்த இருதயம் உடைக்க கூடாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஐயா, ஆண்டவருக்கு எப்படி ஐயா உடைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் 100% ஆண்டவருக்கு உடைக்க முடியும். ஆனால் தேவன் உனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு ஃப்ரீ வில் என்ன பண்ணிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறாரு. அந்த இருதயத்தை உடைக்க அலோவ் பண்ணணுமா வானாவான்னு நீ சொன்னாதான் தேவன் என்ன பண்ணுவாரு? செய்வார். தட்டுங்கள், அப்போ உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணாது? திறக்கப்படாது. சோ அதே மாதிரி ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க? உடையுங்க அப்படின்னு நீங்க உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே இருதயம் என்ன பண்ணாது? இப்ப நம்ம கையில என்ன மாதிரி இருதயத்தை வச்சு ஆண்டவர் உடைக்க சொல்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி இருதயம்? உடைக்கப்பட முடியாத ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவரை உடைங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? உடைக்க மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும்
நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட இருதயத்தை கொடுத்துட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உடைச்சிருவாரு. ஆனா தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயம் என்ன கண்டிஷன்ல இருக்கிறது தேவன் என்ன பண்றாரு, ஆராய்ந்து அறிகிறாரு. இந்த மனுஷனுடைய இருதயம் உடைக்கப்பட முடியாத ஒரு இருதயமாய் இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாரு, ஆண்டவர் டிசைட் பண்றாருன்னு வச்சுங்க. நான் தான் ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுத்துட்டேனே, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ மோட்ச வாழ்வை உனக்கு தருவேன்லாம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துறோம். ஆனா இருதயம் என்ன பண்றது இல்லை, உடைக்கிற நிலைமையில வச்சுன்னு இல்லை. எப்படின்னா எக்ஸாம்பிள் நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் பாருங்க. நம்ம பழைய காரியங்களை, பழைய பாவங்களை நம்ம இருதயத்தில் என்ன பண்ணின்னு இருப்போம், வச்சுன்னு இருப்போம். அது எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது, மனசு கிடையாது. ஆனா நமக்கு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு உண்டு. மனசு இருக்கிறதுனால நம்ம இருதயம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த பழைய காரியங்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது என்ன அர்த்தம் கேட்டா, நீ ஆண்டவர் என்ன செஞ்சாலும், ஆண்டவருடைய வசனங்கள் என்ன பேசினாலும் உன் இருதயம் உடைக்கப்பட போவது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அது என்னவான இருதயமா இருக்குது, உடைக்கப்பட முடியாத ஒரு இருதயமாய் இருக்கிறது. இப்படிப்பட்டதான இருதயத்தை நம்ம வச்சிருக்கிறோமான்னு கேட்டா வச்சிருக்கிறோம். சின்ன எக்ஸாம்பிள், நம்ம காலையில சர்ச்சுக்கு வர்றது எத்தனை மணிக்கு சர்ச்சு, 8 மணிக்கு. இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோமான்னு கேட்டால், இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, தேவனுக்கு முன்னுரிமையை நம்ம என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். கனத்தை கொடுத்தாகணும், மரியாதையை கொடுத்தாகணும். அவருக்கு செய்கிறதான காரியங்கள் எல்லாம் முன்னோடியாக இருக்கணும்னு வேத வசனம் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்குது, சொல்லியிருக்குது. இருதயத்தை நம்ம தேவன் இடத்துல கொடுத்துட்டோம். ஆனாலும் நம்ம வருஷக்கணக்கில் என்ன பண்ணுவோம், லேட்டாக வருமா, வரலையா? இப்போ அந்த இருதயம் எந்த இருதயத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டால், எந்த இருதயம், உடைக்கப்பட முடியாத இருதயம். இந்த இருதயத்தை எடுத்து ஆண்டவர் செயல்படுத்த முடியுமான்னு கேட்டால் செயல்படுத்த. அப்போ நாங்கள் ஆலயத்துக்கு வர்றது சும்மாவான்னு கேட்டால், வேதத்தின் பிரகாரம் அது என்னதான், தேவனுக்கு நீங்க மகிமை கொடுத்தால் தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, கனப்படுத்துவார். தேவனுக்கு நம்ம மகிமையும் முன்னுரிமையும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களை என்ன பண்ணி போடுவாரு, அசட்டை பண்ணி போடுவார். இது எதுல கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னா, எதுல கனெக்ட் ஆகிருக்குது, இருதயத்தில். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இருதயம் இருக்குது, அது யாரும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. நம்ம இருதயத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கு வாஞ்சியம் இருக்குது, ஆசையம் இருக்குது, கொடுத்தும் இருக்கிறோம். ஆனா அது எப்படிப்பட்டதான இருதயமாய் இருக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி அறிய தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த 4 சேர்ந்ததுதான் என்ன இருதயம், கல்லான இருதயம். இதுல ஐயா நான் 1 தான் வச்சுருக்கிறேன், 2 தான் வச்சுருக்கிறேன் என்ன பண்ண முடியாது. கல்லான இருதயனால இந்த கேரக்டர்ஸ் கண்டிப்பா அதுல என்ன பண்ணும், இருக்கும். ஸோ அதனால இல்லைன்னு யாரும் என்ன பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாமே தவிர, யூ cannot say no. நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. Because it is a combination of what comes out of your heart. ஏனென்றால் இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. At one point of time definitely things are interconnected and it will work according to how it is connected. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்கும்போது இவை எல்லா காரியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் அது ஒரு இருதயத்தின் வெளிப்பாடாக வெளிப்படுகிறது. How you will understand this is when you understand the attributes of soft heart. நீங்கள் இதை எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்றால், மென்மையான இருதயம் எப்படி இருக்கும் என்று தெரியும் பொழுதுதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், மென்மையான இருதயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கினா நம்மளுக்கு நிலமா இருக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கடினமான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு மென்மையான இருதயத்தை பொறுத்துறதுக்கு நம்மளுக்கு இது என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒரு பொருள் ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்குது, இப்ப இந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணாதான் இங்க காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாஷிங் மிஷின்ல வந்து நம்ம துணி போட்டு துவைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த வாஷிங் மிஷின்ல வந்து நம்ம ஒரு லிக்விடோ இல்லை பவுடரோ போடுவோம், பார்த்துருக்கிறீங்களா? ஸோ இப்போ அந்த பவுடரை பத்தினதான காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த வாஷிங் மிஷின்ல துவைக்கிற துணியோட அவுட்புட் நம்மளுக்கு என்ன பண்ணும், தெரியும். நல்ல டிடர்ஜென்ட் வாஷ் வாங்கி ஊத்துனா துணி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அழுக்கெல்லாம் ஊட்டுறோம், நல்லா வரும். இல்ல கொஞ்சம் மட்டமா வாங்கி ஊத்துனா அவுட்புட் எப்படி இருக்கும், மட்டமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த டிடர்ஜென்ட்டோட குவாலிட்டி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இது நல்லதா இல்லை கெட்டதா. ஸோ சப்போஸ் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது
கெட்டது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த தரம் கம்மியா இருக்கிற டிடர்ஜென்ட் என்ன பண்ணி ஆகணும், நம்ம எடுத்து வெளியே போட்டுட்டு தரமான ஒரு டிடர்ஜென்ட்டை வாங்கி என்ன பண்ணணும், நம்ம பொருத்தணும், வைக்கணும் அங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பழசையே யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம துணிக்கு என்னது அது பாதிப்பு. அந்த துணியில இருக்கிற கரை என்ன பண்ணாது, போகவே போகாது. ஸோ இன்னைக்கு நம்ம இருதயமும் அப்படிதான். கல்லான இருதயம் இருக்குது, அதை நம்ம சதையான இருதயத்தில் பொருத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த இருதயத்தினுடைய கேரக்டர் நம்மளுக்கு என்ன பண்ணி ஆகணும். கல்லான இருதயத்தில் என்ன இருக்குது, சதையான இருதயத்தில் என்னென்ன இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நம்ம எதை பொருத்த முடியும், சதையான இருதயத்தை பொருத்த முடியும். சரி, நம்ம கல்லான இருதயத்துல இருந்து 4 பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது சதையான இருதயத்தில் இருக்கிற முதல் பாயிண்ட். A soft heart is a submissive heart. இந்த மென்மையான இருதயம் கீழ்ப்படுகிற அல்லது பணிவான ஒரு இருதயமாய் இருக்கும். கீழ்ப்படுகிற பணிவுடைய ஒரு இருதயமாய் இருக்கும். கீழ்ப்படிதல், பணிவு. சோ எத்தனை பேருக்கு பணிவு துணிவு பிடிக்கும்? பணிவாய் இருப்பது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? Submissive. How many of you like to be submissive? எத்தனை பேர் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருக்க விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. மனசுல எல்லாம் அப்படிதான் இருக்கும், ஆனா செயல்பாடுகள் எல்லாம் அதுக்கு ஆப்போசிட். என்ன சொல்லி பார்க்கலாம்? ஒன்னு கீழ்ப்படியாம, இன்னொன்னு பெருமை. சரி, இப்போ இது ரெண்டு நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கரெக்டா, பெருமை இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமா மாறும்? மென்மையான இருதயம் மாறும். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-27 வாசிப்போம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இது சொல்றாரு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா, நான் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன போடுறது, கேட்டு நடக்கிறவர்கள், கீழ்ப்படிகிறவர்கள். அதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா 22ஆம் வசனத்துல ஸ்டார்டிங்லயே அதான் சொல்லியிருக்குது. செய்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன உண்டு, தேவனிடத்துல இருந்து அனுகிரகம் உண்டு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. கண்மலையில் மேல வீடு என்ன பண்ண சொல்றாங்க, கட்ட சொல்றாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்றாரு, அது கேட்காம. ஸோ இப்போ இங்க வர்றது என்ன அப்படின்னு கேட்டா, கீழ்ப்படியாமை. ஸோ he does not want to obey God and be submissive to God's words. தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. Why does this disobedience comes is because you have prideful nature in you which is not allowing to understand or be obedient to the word of God. இந்த கீழ்ப்படியாமை எப்பொழுது வருகிறது? நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமை நமக்குள்ளே வரும்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல் பிரகாரம் நடவாமல் நாம் இருக்கிறோம். If you go to any core of disobedience, இந்த கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியத்தை உள்நோக்கி நாம் பார்க்கும் பொழுது you will exactly find this pride. அதற்குள்ளாக மெயினாக இருக்கக்கூடியது எதுவென்றால் இந்த பெருமை. ஒன்று நம்ம சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க செய்யல அப்படின்னு சொன்னால் அவங்க இருதயத்துல நாம சொன்ன வார்த்தையை விட அவங்களுடைய டெசிஷன் எது பெரியது அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சதுனால தான் அவங்க நாம சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தை ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல முதியோர் ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா கூட சரி, அது பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் இருக்கும். ஒண்ணு ஞானத்தினால சொல்றது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சொல்வது. இன்னொன்னு அதை நம்ம கேட்கணுமா கேட்க வேணாமான்னு டிசைட் பண்றது. ஓகே, ஸோ இப்போ இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்க சொல்லுகிறதான வார்த்தைகள் எல்லாம் யார் சொல்றது? இப்போ நம்ம கீழ்ப்படி சொல்றது வந்து வெளியில இல்லை, நான் சொல்றதோ இல்லை கிடையாது. வேதத்தில் என்ன போட்டிருக்கிறதோ அதை நம்ம என்ன பண்ண சொல்றோம், கீழ்ப்படி சொல்றோம். Usually the problem is we supersede what was written in Bible. பொதுவாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், வேதத்தில் எது குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதன் மீது நம்மளுடைய சுய எண்ணத்தை கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அதை செயல்படுத்தல, அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்றோம், செய்யறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம முதலாவது யாருடைய ராஜ்யத்தை நீதியத்தை தேடுறோம், நம்மளுடைய ராஜ்யம் நம்மளுடைய நீதி. இதுதான் நம்ம என்ன பண்றோம். ஸோ இது வந்து டைரக்டா நம்ம வேத வசனத்துக்கு ஆப்போசிட் என்ன பண்றோம், கீழ்ப்படியாமையில் செய்யறோம். ஒண்ணு நம்ம அப்போ அப்படி நடக்கிறவங்களை நம்ம போய் கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னது,
பெருசு, மகத்துவமானது. ஆனால் நான் செய்யறதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் எது அங்க உள்ள வருது? கீழ்ப்படியாம. எதனால வருது? பெருமை. எதுக்கு எதிராக பெருமை? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் பெருமை. இது எதனால் நடக்குது? இருதயம் எப்படிப்பட்டதான இருதயம்? கல்லான இருதயம். So this is exactly the problem starting from the day one. இது ஆரம்ப நாளில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இது இருக்குது, கீழ்ப்படியாம இருக்குது. என்னன்னு இருக்குது? யார்கிட்ட இருந்து இருந்தது? லூசிஃபர், ஏஞ்சல். So when Lucifer was ordered to worship God, எப்பொழுது இந்த லூசிபர் தேவதூதனாக தேவனை ஆராதித்துக் கொண்டு இருந்தாரோ, and it was an order given to him, அவனுக்கு ஒரு கட்டளை தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. and he was supposed to do only that. தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் தான் நான் செய்ய வேண்டும். But what he did was he disobeyed God and he wanted to be stepping up above God. ஆனால் இவன் செய்த காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனை காட்டிலும் மேன்மையாக தன்னை உயர்த்தி இருக்க வேண்டும் என்று மனதுக்குள்ளே நினைத்தான். லூசிஃபருக்கு இருதயம் இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இந்த கீழ்ப்படியாமையும் பெருமையும் எப்போத்துல இருந்து இருந்தது? உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே இருந்தது. சரி, அங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 100% இருக்கும். So this is exactly why we need to know and understand how a soft heart works, and we have to prepare our hearts like that. இந்த மென்மையான இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி மென்மையான இருதயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனம் சொல்றேன். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 22 to 25. நீங்க அதை வீட்ல போய் வாசி பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 லிருந்து 25. அதுலயும் என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை என்ன பண்றவர்களா இருக்கணும்? செய்கிறவர்களாய் இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அது மாத்திரம் கிடையாது, அது கீழ்ப்படிதலுக்கு. ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இப்போ எப்போ பிசாசு ஓடி போவோம் அப்படின்னு சொன்னா, கல்லால இருதயம் இருக்கும் போதா இல்ல மென்மையான இருதயம் இருக்கும் பொழுதா? சத்தமா சொல்லுங்களேன். மென்மையான இருதயம் இருக்கும் பொழுதுதான் பிசாசானவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஏன் அப்படின்னு சொன்னால், மென்மையான இருதயம் இருக்கும் பொழுது யாருடைய வார்த்தை உள்ள இருக்குது? தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பிசாசானவரால் என்ன பண்ண முடியாது? எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா.